அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டு சால்வ். இன்னைக்கு நம்ம குயிட் எக்ஸ்மேன் டொர்னாடோ V2 3x3 மேக்னெட்டிக் கியூபோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம டைம் டு சால்வ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கியூபோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி பார்த்துடலாம். நான் இதை ஃபஸ்ட்டு கியூப்ல .comல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க எனக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க இந்த கியூபோட சேர்த்து. நான் ஸ்டாண்ட் எதுவும் அடிஷ்னலாக ஆர்டர் பண்ணல, அவங்களா கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு ஸ்டாண்டு தான் இருக்குது. சில ஆர்டர்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க, அது எந்த ஆர்டர்ஸ்னு தெரியாது, ஆனால் சம் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அது ஒரு மச்சரலாம். இப்போ நம்ம கியூப் அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கியூபும் அதோட ஆக்சசரிஸ் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சசரிஸ் பாக்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டொர்னாடோ V2ன்னு எழுதியிருக்காங்க, ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஆக்சசரிஸ் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. கார்டில் என்னென்னு பார்த்தா டொர்னாடோ V2ன்னு எழுதியிருக்காங்க. அப்புறமா ஒரு ஆளோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அது இந்த கியூபை டிசைன் பண்ணவர், அதாவது இந்த எக்ஸ்மேன் டிசைனை பண்ணதே இவர் தான். இது ஆக்சுவலாக V2னா வெர்ஷன் 2, அதாவது V1ன்னு ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஸோ இது வெர்ஷன் 2. இவர் தான் அந்த ரெண்டுத்தையும் டிசைன் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க கியூப் வைக்க. கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்குது பேகு. இதுக்கு முன்னாடி நான் ஆர்டர் போடுறதுக்கும் எனக்கு பேக் கொடுத்துருக்காங்க, ஆனால் இவ்வளோ திக்காக இருந்ததில்லை. அப்புறமா இது இந்த மேக்னட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே டைமில் பின்னாடியும் அடிஷ்னலாக 3 டிஃப்ரெண்ட் இது கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் அதாவது டிஃப்ரெண்ட் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு கிளாத்துன்னு நினைக்கிறேன். அது ஆமாம், கிளாத் தான் கொடுத்துருக்காங்க, கியூபை துடைக்கிறதுக்கான ஒரு கிளாத்து. இதுலேயும் எக்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு ஸ்லிப். இது என்னது, பிகினர்ஸ் டுட்டோரியல் நினைக்கிறேன். இல்லை, இது நம்மளுக்கு ஒரு செட்டப் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ஒரு மேக்னெட்டையும் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இங்கிலீஷ்லேயும் பேக்கில் சைனீஸ்லையும் எழுதியிருக்காங்க. அதாவது 2 லாங்குவேஜஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. இது கியூன்றது ஒரு சைனீஸ் கம்பெனினால நம்மளுக்கு சைனீஸில் தான் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. இது ஒரு வச்சிடலாம். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு ஸ்லிப் தான் இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இது டுட்டோரியல் ஸ்லிப். அதாவது நம்மளுக்கு இங்கிலீஷில் சிஃபாப் கொடுத்துருக்காங்க, அதாவது F12 எல்லா கேசஸ், அப்புறமா OLL PLL எல்லா கேசஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே இங்கிலீஷ் அண்ட் சைனீஸ் ரெண்டுத்துலேயும் சேர்த்த மாதிரி பிகினர்ஸ் டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒரு சைடாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மெயினாக கியூப் ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஃபஸ்ட்டு கியூப் வெளில எடுத்துடலாம். இந்த பாக்ஸ் மூடிலையும் நம்ம 4-5 இதெல்லாம் எழுதியிருக்காங்க, ஆனால் சைனீஸில் இருக்குது, அதனால் எனக்கு புரியல. இப்போ கியூப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுலேயே லோகோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டாமல் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கியூப் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் கியூப்லேயோ ட்ரிஃப்ட் 3M நினைக்கிறேன், அதாவது மேக்னெட்டிக் கியூப் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அது ரிவ்யூவும் போட்டிருந்தேன் சேனலில். அது 500. அதில் நம்மளுக்கு இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தெல்லாம் தெரியாது மோஸ்ட்லி.
அதாவது அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் கிளியராக தெரியுது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். இதில் வந்து என்னால் வீடியோவில் அவ்வளோ தெளிவாக காட்ட முடியாது. ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு மூவ் பண்ணும் போதே டக்குன்னு போயிடும். கார்னர் கட்டிங் தான் பார்ப்போம். கார்னர் கட்டிங் லைட்டாக வருது. ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேலே ரொம்ப லைட்டாக பண்ணுது கார்னர் கட்டிங். அதுக்கு மேலே வந்து அவ்வளோவா பண்ணலை கார்னர் கட்டிங். அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து டோட்டலாக வந்து 8 மேக்னெட்ஸ் இருக்கும். அந்த 8 மேக்னெட்ஸையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட் பக்கத்தில் ஒரு ப்ளஸ், அதுக்கடுத்து ஒரு மைனஸ் 4 டாட்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து கியூப் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதாவது இங்கே ஒரு இந்த ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன்னா இதை வச்சு நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அதாவது இங்கே இந்த ஸ்க்ரூவில் வச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு எனக்கு ஒரு டிக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்போ வந்து ஒரு டாட்டுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு செட்டப் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து சென்டரில் செட்டப் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஸ்லிப் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னல, அந்த ஸ்லிப்பில் வந்து எப்படிலாம் நம்ம வந்து இது பண்ணலாம், செட்டப் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டோட்டலாக 125 செட்டப்ஸ் என்னமோ இருக்கிறதா போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கியூபோட ஃபைனலாக ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து நான் 5 கொடுப்பேன் 5க்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இந்த மேக்னெட் இதெல்லாம் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு கியூப். ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து இது ரொம்ப நல்லாவே இருக்குது. கியூப் வந்து யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சத்தமும் கொடுக்கல, ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஆனால் என்ன கார்னர் கட்டிங் மட்டும் கொஞ்சம் கொடுக்கல. அதுக்கடுத்து இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த கியூப் வந்து நான் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி வீடியோ பார்த்தேன் cubedelo.comலே. அதில் வந்து 1800 போட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆக்சுவலாக இப்போ வந்து இதோட ரேட் வந்து 2200. நான் வந்து வெல்கம் 200 அப்படின்னு ஒரு கூப்பன் போட்டு 200 ருபீஸ் கம்மி பண்ணி 2000க்கு வாங்கினேன். 2000க்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து தான். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த கியூபோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டு சால்வ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்துருங்க. நன்றி.